வாரிசு ஆடியோ விழாவிற்கு முன்பே மூன்றாவது பாடல் ரிலீஸ். பீஸ்ட் திரைப்படத்தின் பின் நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் வாரிசு. இப்படத்தை தெலுங்கு திரைப்பட தயாரிப்பாளர் தில் ராஜு தயாரித்துள்ளார். குடும்ப சென்டிமெண்ட் கொண்ட இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியாக ராஷ்மிகா மந்தனா நடித்துள்ளார். இப்படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 12ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. தமிழில் இந்த திரைப்படத்திற்கு வாரிசு என்றும் தெலுங்கில் வாரிசுடு என்றும் டைட்டில் வைக்கப்பட்டுள்ளது. இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் விஜயின் பிறந்தநாள் அன்று வெளியாகி பலரின் பாராட்டை பெற்றது. இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா எப்போது என அனைவரும் ஆவலுடன் காத்து கொண்டிருந்த நிலையில் டிசம்பர் 24ஆம் தேதி நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற உள்ளது. விஜயின் பேச்சை கேட்க ரசிகர்கள் இப்போது தயாராகி விட்டனர். மாஸ்டர் இசை வெளியீட்டு விழாவில் விஜய் சொன்ன குட்டி ஸ்டோரிக்கு ரசிகர்கள் இடையே மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆனது. வாரிசு இசை வெளியீட்டு விழா பிக் பாஸ் சீசன் 5 டைட்டிலின் வின்னர் ராஜு ஜெயமோகன் தொகுத்து வழங்க உள்ளார். இது குறித்து ராஜு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் நடிகர் விஜயின் வாரிசு வெளியீட்டு விழாவினை தொகுத்து வழங்குவதில் மகிழ்ச்சி. இதற்காக ஆர்வத்துடன் காத்திருக்கிறேன். டிசம்பர் 24ஆம் தேதியிலிருந்து படத்தின் பாடல்கள் அனைத்தையும் கேட்க இருக்கிறீர்கள். நன்றி என நெகிழ்ச்சியுடன் தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த ட்வீட் பதிவிட்ட சிறிது நேரத்திலேயே ராஜு இதனை டெலீட் செய்து விட்டார். ராஜு அதனை நீக்கியதற்கு காரணம் தெரியவில்லை. மேலும் இசை வெளியீட்டு விழாவின் மற்றொரு சுவாரஸ்ய சம்பவம் நடக்க இருக்கிறது. இதில் இசையமைப்பாளர் அனிருத்தும் கலந்து கொள்ள இருப்பதாகவும் வாரிசு படத்தின் 3வது பாடலை அவர் நேரலையில் பாட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதன் மூலமே வாரிசு இசை வெளியீட்டு விழா பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. சமீபத்தில் வாரிசு படத்தின் முதல் 2 சிங்கிள் பாடல் வெளியாகியுள்ளன. இந்த பாடல்கள் தமன் இசையில் பாடலாசிரியர் விவேக் பாடல் வரிகளில் எழுதியுள்ளார். இந்த பாடல்கள் தற்போது ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. இந்நிலையில் வாரிசு படத்தின் 3வது பாடல் வெளியாக உள்ளது. வாரிசு படத்தின் ஆன்மா என்ற வாசகத்துடன் அம்மா பாடல் வெளியாகும் என படக்குழுவினர் அறிவித்திருந்தனர். மேலும் தளபதி விஜயின் புதிய போஸ்டரையும் படக்குழு வெளியிட்டுள்ளது.